நேற்று நைட் இருட்டுக்கடை அல்வா மாதிரி இருட்டு கடையில உட்காந்து நாமினேஷன் பேசுற மாதிரி லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் நாமினேஷன் பேசுறாங்க. அதாவது பிக் பாஸ்ல நாமினேஷன் பேசக்கூடாதுன்றது ஒரு பெரிய ரூல்ஸா இருந்தாலும் நீ யாரா எனக்கு ரூல்ஸ் போடுறது நான் பிரேக் பண்ணு நடு வீட்டுல உட்காந்து சென்ட்ரா இப்ப சாண்ட்ரா பிரஜின் அவர்கள் இந்த கப்புள்ஸ் கேம் ஆடி எங்களை டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு எல்லாரும் அந்த வீட்டுல கதற ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அரோரா அவர்கள் பார்வதியை நாமினேட் பண்றதுக்கு காரணம் இருக்கு. பார்வதி அவர்கள் ஏன் அரோராவை நாமினேட் பண்ண என்ன காரணம் இருக்கு? கூட இருக்காங்கன்றதுதான் காரணம் இருக்கு. அவர் இந்த படத்தை பத்தி பேசி பாத்தியா இல்ல, அவர் என்ன சொன்னாரு, எங்க அப்பாவுக்கு உங்க எல்லாரையும் பிடிக்கும், எங்க அப்பா சாப்பிடும் போது கூட உங்களை பத்தி தான் பேசுவாரு, அவருக்கு எல்லாரும் ஒரே மாதிரிதான், உங்களுக்கு கேட்கலையே பிரதர், நீங்க நடு சென்டர் ப்ரமோட் பண்ண வந்தீங்களா இல்ல உங்க அப்பாவை ப்ரமோட் பண்ண வந்தீங்களா? நம்ம 7வது வாரத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கோம். மக்களே கரதோஷத்துடன் உங்களை கைதட்டி சந்தோஷப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த 7வது வயதுக்கு அப்புறம் இந்த கேம் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். அதுதான் பிக் பாஸே ஒரு கண்டஸ்டன்டா இருந்து வழி நடத்துறாரு சீசன் 9. மக்களே யாரோட வீட்டுக்குள்ள இருக்கட்டும், இந்த 2 பேரும் ஒரு ஆளை வெளில அனுப்புங்க. சாண்ட்ரா இருக்கட்டும், பிரஜனா இருக்கட்டும், உங்களுக்கு யார் தோணுதோ வெளில அனுப்புங்க. எமோஷனல் சப்போர்ட்ன்றது இந்த வீட்ல ஒரு சூப்பர் பவர். ஆனா கனி அவர்கள் அவங்க நாமினேட் பண்ண விதத்தை பார்த்து நான் இன்னைக்கு புல்லரிச்சு போயிட்டேன். என் ஓட்டு கனி அக்காக்கு தான் இந்த வாரம். விக்ரமும் சாண்ட்ராவின் கணவர் பிரஜினும் பிரஜினுடைய மனைவி சாண்ட்ராவும் வாவ் வாட் a moment it is. ஆனா எதை கூட மன்னிப்பேன்டா, பாருக்கு எல்லாரும் ஃபயர் விட்டாங்க பாரு. இவ்வளவு நாள் இந்த கும்பலு பாரு யார சொல்றா காம்படிஷன் எஃப்ஜே மாட்டாண்டா. ஒருவேளை ப்ரோமோல வர்றதுக்கான காம்படிட்டர் நினைச்சிருப்பாங்களோ? கனி விசஸ் சாண்ட்ரா இவங்களே ஒன்னு நினைச்சுக்கிறாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. சாண்ட்ரா நீங்க தான் சாண்ட்ரா நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்க தான் கனியும் சபரியும் இங்க ஸ்ட்ராங்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்க தான் பயப்படுறீங்க, நீங்க தான் முகத்துக்கு நேரா பேசிக்க சபரி அப்படின்னு சொல்றீங்க. ஆனா நீங்க நாமினேஷனை முகத்துக்கு பின்னாடி பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களே சாண்ட்ரா. இந்த மாதிரி ஒரு நபர் எனக்கு லிஸ்ட்லயே இல்ல. எல்லாரும் உங்களுக்கு சில்லறையா சதற விட்டு அத்தனை பேரும் இன்னைக்கு உங்களை சில்லறையா பாக்குறாங்களே, உங்களுக்கு புரியலையா சாண்ட்ரா? டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ பிக் பாஸ் வெர்சஸ் ஜோ மைக்கேல். எஸ் வணக்கம் வணக்கம் வணக்கம். மக்களே இந்த பிக் பாஸ் இன்னைக்கு 43வது நாள், 7வது வாரம் 7 வாரம் இவர்களை வைத்து ஒப்பேத்தின பிக் பாஸ் அப்படின்னு தான் தமிழில் வச்சிருக்கணும். ஆனா என்ன செய்யறது, வாட் டு டூ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எக்ஸாக்டா அதாவது வாட்டர் மிலான் இல்லாத வீடும் பார்வதி பேசாத எபிசோடும் நல்லா இருந்ததா சரித்திரமே இல்ல அப்படின்றதெல்லாம் இல்ல, நல்லாதான் இருக்கும் அப்படின்ற மாதிரிதான். வாட்டர் மிலான் இல்லாமல் ஓபன் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் டே 1 நல்லாதான் இருந்துச்சு ஆக்சுவலா. ஏன்னா பார்வதி எவ்வளவு பெரிய டபுள் ஃபேஸ் வாட்டர் மிலான் எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்றத ஓப்பனிங் சீன்லயே அரோரா கிட்ட உட்காந்து அவங்க இது பண்ணிட்டாங்க. அது அவர் போனது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இப்பதான் நான் தெளிவா யோசிக்கிறேன். அவருடைய தாட்ஸ் எனக்கு இருந்துச்சு, இப்போ அதெல்லாம் இல்லாம பார்வதியை திவாகர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாராம். அதுதான் சொல்றாங்க. அவருடைய தாட்ஸ்ல நான் பேசிக்கிட்டு இருந்தேன், இப்போ என்னுடைய தாட்ஸ் ஓபன் அப் ஆயிருக்கு, நான் இறங்கி செய்வ போறேன் அப்படின்ற மாதிரிதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நல்லா செய்யுங்க தவறு இல்ல. அது அரோரா கிட்ட சொல்றாங்க. அரோரா மைண்ட் வாய்ஸ், ஏலே உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும்ல பேசல. உடனே அரோரா, எனக்கும் துஷார் இருந்தப்போ நான் பெருசா எதுவும் யோசிக்கவே இல்ல, துஷார் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு இப்படி எல்லாம் பிளான் பண்ணி இவங்க நாமினேஷன் பண்றாங்களா, இப்படி எல்லாம் ஒரு பிளானிங்ஸ் நடக்குதா, கேம் பிளே எல்லாம் இருக்கா பிக் பாஸ்குள்ள அப்படின்றதெல்லாம் அப்பதான் தெரியுதான் போனதுக்கு அப்புறம். புரியல, இதெல்லாம் அரோரா கிட்ட பேசிட்டு இருந்தது. பட் ஓபன் பண்ணோம்னா நேற்று நைட் இருட்டுக்கடை அல்வா மாதிரி இருட்டு கடையில உட்காந்து நாமினேஷன் பேசுற மாதிரி லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் நாமினேஷன் பேசுறாங்க. அதாவது பிக் பாஸ்ல நாமினேஷன் பேசக்கூடாதுன்றது ஒரு பெரிய ரூல்ஸா இருந்தாலும் நீ யாரா எனக்கு ரூல்ஸ் போடுறது நான் பிரேக் பண்ணு நடு வீட்டுல உட்காந்து சென்ட்ரா நாமினேஷன் யாருக்கு போடலாம், நாங்க யாருக்கு ஓட்டு போடலாம், இவங்க எவனுக்கு ஓட்டு போடலாம், திவாகர் இருக்கும்போது பண்ணாங்க, இப்ப இந்த குரூப்ல இருக்கும்போது பண்றாங்க. ஆமா, சாண்ட்ரா பிரஜன் பாரு உட்காந்துட்டு டீப் டிஸ்கஷன், நம்ம நாமினேஷன் இவங்களுக்கு பண்ணணும், 3 பேரை போட்டுறணும், ஃபர்ஸ்ட் கனி, விக்ரம், சபரி, அப்புறம் கூட 2 டம்மிய சேர்த்துக்கலாம் அப்படின்னு. என்னமா பிளானிங் எனக்கு புரியலையே.
5 பேர் வருவாங்க, அதுல 2 பேர் போயிருவாங்கன்னு பிளான் பண்ணா 13 பேரையும் வச்சாரு பாரு ஆப்பு. அந்த மாதிரி மாட்ட மொமெண்டா தான் நான் பார்த்தேன். அவங்க தெளிவுனா வீட்டுல இருக்க எல்லாரும் தெளிவா பார்த்து கவுண்ட பார்த்துட்டு ஓகே இதுக்கப்புறம் இவங்களை போடக்கூடாது அப்படின்னு தெளிவா போட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி வந்து நாமினேஷன் பேசலாம் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒண்ணுமே கண்டுக்க மாட்டிருக்காங்களே. தொடர்ந்து 3 வாரமா வந்து நாமினேஷன் பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஒரு வாட்டி கூட கண்டனம் தெரிவிக்கலையே. எதுக்குதான் கண்டனம் தெரிவிச்சாரு விஜய் சேதுபதி? பிக் சரி, பாஸ் ஓகே, ஆச்சு நம்ம அதுக்கு சொல்லிருக்கணும்ல. வருவோம். அது கண்டனம் தெரிவிக்காததுக்கு நம்ம கண்டனம் தெரிவிச்சிரும். இல்ல நமக்காச்சும் சொல்லணும். அப்படிலாம் இல்லங்க. இந்த பிக் பாஸ்ல வந்து நாமினேஷன் பேசிக்கலாம். ரூல்ஸ் இல்லனா சொல்லுங்க. நாங்க விட்டுறோம். அதாவது நாமினேஷன்ல ரூல்ஸ் இருக்கு. அது நம்ம பிக் பாஸ் விட்டு வெளில வரும்போது நம்ம பேசிக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப சாண்ட்ரா, பிரஜின் அவர்கள் இந்த கப்புள்ஸ் கேம் ஆடி எங்களை டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு எல்லாரும் அந்த வீட்டுல கதற ஆரம்பிச்சிட்டாங்க. அது நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கு மார்னிங்ல எஃப்ஜே விக்ரம்லாம் பார்வதியை போட்டு பேசிட்டு இருந்தாங்க. பார்வதி இப்படி ஒரு கேம் பிளே ஆடுறா, அது மாதிரி ஒரு ஆளை வச்சுக்கிறா, கூட வச்சுட்டு அவங்க இருக்க வரைக்கும் அவங்க நிழல்லையே அவங்கள ஃப்ரெண்ட்ல நிப்பாட்டி அவங்கள அடிவாங்க விட்டு இவ தப்பிச்சுக்கிறா அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பயன்படுத்தி கண்டென்ட் பேசினாங்க. அதுக்கப்புறம் கனி அவர்கள் ஏதோ வியானாவும் கெமியும் டான்ஸ் ஆடுறதை வைத்து கனி அவர்களை கலாய்த்த பிக் பாஸா அது ஃபன் அப்படின்னு நம்மளை நம்ப வைக்கிற அளவுக்கு ஒரு விளையாட்டு விளையாடினாரு பிக் பாஸ். இல்ல அவ்வளவு நல்லா இல்ல, அதுல ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுருங்க அப்படின்னு நம்ம கடந்து போயிட்டாலும் அதுக்கு அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நாமினேஷன் ப்ராசஸ நம்ம சிறப்பா ஒரு இனோவேட்டிவா ஒரு கிரியேட்டிவா இதெல்லாம் நாங்க ஒரு டீம் எடுத்து வச்சிருக்கோம், அப்ரண்டிஸ்கள்லாம் வச்சிருக்கோம், இந்த அப்ரண்டிஸ்களை வச்சு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கோம் அப்படின்றதெல்லாம் நம்மள நம்ப வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ற பிக் பாஸ என்ன சொல்றதுன்னே தெரியாம நாம கடைசியா சோத்து தின்ட்டு வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு நினைச்சு இன்னைக்கு எபிசோட கேன்சல் பண்ணலாம்னு நினைச்சு நானும் தனுஷும் பேசிட்டு இருக்கும் போது இல்ல பரவாயில்லன்னா நீங்க எபிசோட பண்ணிடலாம்னு சொல்லி தனுஷ் சொன்னதுனால நான் அந்த எபிசோட் பண்ண வந்தேன். ஏன்னா அந்த ஃப்ரீஸ்க்கு வச்சுட்டு நாமினேஷன் பண்ணது ஓகே ஓரளவுக்கு நல்லா தானே இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஒருத்தர் காரணம் சொல்றப்பயும் ஓடுறது வெளியில இருந்தா எல்லாம் புரியல அதுக்குள்ள என்ன அவசரம், புரிஞ்ச நாடி இருக்கு என்னங்க அப்படின்ற மாதிரி ஆக்சுவலா இருந்துச்சு. அண்ட் இன்னைக்கு வந்து நாமினேஷனை வந்து நீங்க எங்க வேணா இருக்கலாம், பட் உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு பேரை சொல்லுவோம், நீங்க வந்து உங்க நாமினேஷன் 2 பேரை நீங்க சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு ஆளா கேட்டு ஒரு நாமினேஷன் எல்லாம் பண்ணாங்க. இன்னைக்கு எல்லாருமே தனித்தனியா பிரிச்சு வச்ச நாமினேஷன்ல 13 பேர் அடி வாங்கிட்டாங்க. அதுல வந்து ஒரு 2-3 பேர் தான் தப்பிச்சாங்க. யாரெல்லாம் தப்பிச்சாங்க? கமருதீன், வினோத். எஃப்ஜே கேப்டன்றனால தப்பிச்சிட்டாரு, அவர் நாமினேட் பண்ணல. 2 பேர் தான் தப்பிச்சிருக்காங்க ஆக்சுவலா, கமருதீன், வினோத். கமருதீனுக்கு பயம் பாரு இருந்துகிட்டு நடுவுல கமருதீன் நாமினேட் ஆன மாதிரி எனக்கு டவுட் இருக்கு. இல்ல நான் கமருதீன் நாமினேட் ஆலனே. ஆர் யூ ஷூர்? வினோத் ஐ அம் டேம் ஷூர். அவங்க ஜர்கின்லாம் போட்டு வந்து அந்த ஆட் எல்லாம் பண்ணாங்களே, ஒரு நடுவுல ஒரு ஆட் வந்துச்சு, ப்ரமோஷன் கண்டென்ட் பண்ணாங்க. ஆமா, இன்சூரன்ஸ் கம்பெனி ஆட். ஆமா ஆமா, அதுல வந்து 3 பேர் இருந்தாங்களே, கமருதீன், வினோத், எஃப்ஜே. ஓகே, சோ இவங்க 3 பேரும் வந்து நாமினேஷன்ல வரல, மத்தவங்க எல்லாரும் அந்த வீட்ல இருந்து நாமினேஷன்ல இருக்காங்க. சரி, இப்ப இதை தவிர வேற என்ன அற்புதமா ஒரு டாஸ்க் வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அதுக்கு ஒரு கேப் தேவைப்பட்டு நடு சென்டர் டீமை இறக்கி விட்டாங்க. இதுல வினோத் அவர்கள் நாமினேஷன் பண்ணும்போது பார்வதி எல்லா இடத்தையும் போய் ஒரு கேமை கெடுக்கிற மாதிரி நாமினேஷனை கெடுக்க போய் வினோதுக்கு கோவம் வந்து ஒரு பார்த்த ஒரு மொமெண்ட்டையும் நம்மளால வந்து ஏமா சும்மா நம்ம ஏமா கத்திக்கிட்டே இருக்க, அத சொல்றேன்லம்மா. இல்ல நான் பாக்குறேன் அப்படியே பம்பிட்டாங்க பார்வதி. பாரு தப்புன்னு திருப்பி வாட்டர்மேன் எங்க இருக்கீங்க வினோதனை திட்ட, ஓ வாட்டர்மேன் போயிட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலா நேத்து நான் உங்களுக்கு நம்ம ரிவ்யூல சொல்லியிருப்போம், பார்வதி அழுது வாட்டர்மெலானைக்காக கிடையாது, கமுருதனோட மறுபடியும் சேர்றதுக்காக அப்படின்னு நம்ம ஒரு டயலாக் விட்டுருந்தோம், ஞாபகம் இருக்கா? நேத்து நைட்டு பார்வதிக்கு ஊட்டி விட்டார் கமுருதீன், தெரியுமா இல்லையா? அச்சச்சோ, சோகத்துல இருந்தாங்க அப்படின்னு ஒரு பெயரை விட்டுருப்பாங்களே. திருந்த மாட்டேலே நீ, எவ்வளவு அடிச்சாலும் திருந்த மாட்டேன் கமருதீன் ஃபேன்ஸ் எல்லாம் வாயிலையும் வயிற்றுலயும் அடிச்சிட்டு இருந்தாங்க எல்லா இடத்துலயும். ஐயோ ஐயோ, இன்னைக்கு கமருதீன் பயம் நாமினேஷன் அப்போ பீதி பாரு இருந்துகிட்டு கமருதீனை போட்டு விடுங்க அப்படின்னு ஃபன்னா சொல்ல, கமருதீன் கூட இருக்கவங்களே இப்படி அடிக்கிறிய, ஏமா அப்படி பண்ற, உனக்கெல்லாம் கூட இருந்தா பாரு அப்படின்ற மாதிரி உடனே ஏன்னா சும்மாதான் சொன்னேன் டென்ஷன் ஆகாத பாரு. அதாவது அரோரா அவர்கள் பார்வதியை நாமினேட் பண்றதுக்கு காரணம் இருக்கு, பார்வதி அவர்கள் ஏன் அரோராவை நாமினேட் பண்ண என்ன காரணம் இருக்கு? ஏன் ஒண்ணுதான் கமருதீன் கூட இருக்காங்கன்றதுதான் காரணம் இருக்கு. எஸ், இது வரைக்கும் ஃபேக் அலிகேஷன் பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்கல. அப்புறம் அதான் சொல்லிட்டாங்களே, எனக்கு அரோரா பிடிக்கவே இல்லை, என்னன்னாலும் அரோரா தான் அப்படின்றாங்களே. பாரு
சில பேர்லாம் அரோராவை வீட்டை விட்டு அனுப்பும் வரை நாங்கள் போராடுவோம் அப்படின்ற மாதிரி பாரு இருக்காங்க. கமருதீன் கிட்ட இருந்து எப்படியாவது அரோராவை பிரிச்சிடறோம்ட்டு. ஆனா மக்கள் தெளிவா இருக்காங்க. அரோராவுக்கு தான் ஓட்டு போடணும். பார்வதியை விட அரோராவுக்கு தான் ஓட்டு அதிகமா விழுது அப்படின்னு தகவல் வருது. கமருதுன்னு வந்து கொஞ்சம் ஒரு 30% பாருக்கிட்டயும் 70% அரோரா கிட்டயும் தான் இருக்காரு. போக போக அதுவும் முடிஞ்சிடும் போலயே. இல்ல புரியல. இல்லனே What do you பேசுற mean? 1 hour எபிசோட்ல நம்ம பாக்குறப்போ 70% அரோராட்ட கூட இருக்காங்க, 30% பாரு கூட இருக்காங்கன்றத சொல்றேன். மத்தபடி வேற எதுவும் இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் கிடையாது. Oh, like that. Okay. நாமினேஷன்ல சில பேர் சொன்ன காரணம் எல்லாம் இவங்களை எப்படியாச்சும் இப்ப குத்துணுமே அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னு. அதுலயும் சாண்ட்ரா வந்து யார வினோத சாண்ட்ரா யார சொன்னாங்க? 2 பேரும் சொன்னாங்க. எனக்குலாம் அது செட்டே ஆகல. ரீசன் ரொம்ப முக்கியம் இருந்துச்சு. 2 பேர் சொன்ன ரீசனுமே. நான் வந்து சாப்பாடு டாஸ்க்ல எப்படி பண்ணாங்க, அதனால இவங்கள சொல்றேன் அப்படின்றத ஐயோ சொல்லிட்டு இருந்தாங்க. சாண்ட்ராலாம் அந்த சாப்பாடு வச்சே 2 பேரையும் நாமினேட் பண்ண விஷயத்த நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. ரம்யா அவர்களும் பார்வதி இந்த பக்கம் வந்துட்டு போறாங்க. பார்வதி கண்டப்பட்டாங்கன்னு அதனால பார்வதியை குத்திட்டேன்னு சொல்லிட்டாங்க. வியானா அவர்கள் அரோராவை சொன்ன காரணம் எனக்கு சுத்தமா புரியல. இவ்வளவு நாளா அவங்க கேம் ஆடல. அவங்க இப்ப திடீர்னு கேம் ஆட ஆரம்பிட்டாங்க. அதனால ஸ்லோவா ஆரம்பிச்சதுனால நான் அவங்க நாமினேட் பண்றேன். புரியல. ஆடலன்னா ஆடலன்றீங்க, ஆடினா ஏன் ஆடலன்ற மாதிரி குத்துறீங்களே, எனக்கு புரியலையே பாவம். வியானாக்கு அரோரா மேல ஒரு காண்டு. ஏன்னா வியானாவுடைய கியூட்னஸ் அரோரா ஓவர் டேக் பண்ணி அரோரா போயிருவாங்க இந்த இடத்துக்குன்றது வியானாவோட இன்செக்யூரிட்டியா நான் பாக்குறேன். சபரியும் சூப்பரா நாமினேட் பண்ணாரு வியானா, பாத்தீங்களா இல்லையா? அரோரா வியானாவை சொல்றாங்க கியூட்னு, ஆனா அது கியூட்டாவே இல்ல. அதனால அரோராவை வியானாவை நாமினேட் பண்றேன் அப்படின்றாரு சபரி. எஸ், ஒரு நடு சென்ற டீம் எல்லாம் வந்தாங்க, பேசினாங்க, முடிச்சுட்டு போன உடனே நடு சென்டர் டீம் சொல்லாது, விஜய் சேதுபதி அவர்களுடைய புதல்வர் நடித்த நடு சென்டர் படத்திலிருந்து நடித்த பசங்களும் விஜய் சேதுபதியோடைய மகனும் வந்திருந்தாங்க. எல்லாரும் வந்து அருமையாக சொல்லுவாங்க. அதுல வந்து லீடா விஜய் சேதுபதி பையன் அவர் இல்லைன்னா ஒன்னொரு கேரக்டர் பண்றாரு. லீடா என்ன சொன்னேன், விஜய் சேதுபதி அவர் பையனும் நடிச்சது. ஏன்னா அவர் வந்து இந்த படத்தை பத்தி பேசிக்க பாத்தியா இல்ல, அவர் என்ன சொன்னாரு, எங்க அப்பாவுக்கு உங்க எல்லாரையும் பிடிக்கும், எங்க அப்பா சாப்பிடும் போது கூட உங்களை பத்தி தான் பேசுவாரு, அவருக்கு வந்து எல்லாரும் ஒரே மாதிரிதான், உங்களை கேட்கலையே பிரதர், நீங்க நடு சென்டர் ப்ரமோட் பண்ண வந்தீங்களா இல்ல உங்க அப்பாவை ப்ரமோட் பண்ண வந்தீங்களா? அவர் கிளாரிஃபை பண்றாரு, நான் அப்பா பேர் இருக்க பேட் நேம்ஸ் எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்றாருங்க. வந்து எங்க அப்பா இவர் மேலேயே இவர் ஆடியோ லான்ச்ல வாயில பபிள் கம் போட்டு மின்னுட்டு போனதையே பெரிய விமர்சனமா வெளில 10 பேர் வச்சுக்கிட்டு இருக்கான். அதை கிளியர் பண்றதுக்கே நீங்க பபிள் கம் துப்பிட்டு வீட்டுக்குள்ள வந்திருக்காருல. பபிள் கம் தப்பானே என்னன்னா நம்ம சமுதாயம் எப்படி இருக்கு பாருங்க. பபிள் கம் ஆட்டிடியூட்ன்றாங்க. மென் ஆட்டிடியூட் இருக்கலாம், ஆனா மென்னுகிட்டே இருக்கிறது என்ன விதமான ஒரு ஆட்டிடியூட் அப்படின்னு தான் கேக்குறாங்க. ஓகே ஓகேன்ற ஒத்துக்கிட்ட விஜய் தனுஷை இன்னைக்கு நீங்க சொல்றது ஓகே என்ன அவ்வளவுதான். இது போன உடனே வந்து ஈவினிங் நீங்க வீட்டுல சும்மா இருக்கீங்க, நீங்க சும்மா இருந்தா எதுவும் பண்ண மாட்டிருக்கீங்க, கண்டென்ட்டும் கிரியேட் பண்ண மாட்டிருக்கீங்க. நான் எதை வேணா மதிப்பேன்டா, நான் எதை வேணா மதிப்பேன். மொத்தமா ரவுண்ட் டேபிள் உட்கார வச்சுட்டு நம்ம 7வது வாரத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கோம், மக்களே கரதோஷத்துடன் உங்களை கைதட்டி சந்தோஷப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த 7வது வயதுக்கு அப்புறம் இந்த கேம் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும், நீங்கள் இதை சுவாரஸ்யமாக செய்வீர்கள். இதுதான் செல்ஃப் மோட்டிவேஷனாயா? அதுதான் பிக் பாஸே ஒரு கண்டஸ்டன்டா இருந்து வழி நடத்துறாரு சீசன் 9. நான் இருக்கேன், நானாச்சும் பாத்துக்கிறேன் அப்படின்றாரு. இந்த வாரம் சூப்பரான டாஸ்க் இருக்கு, அது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அது நீங்க இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போவீங்கன்றது தெரியலையே அப்படின்றதையும் சொல்றாரு. புரியுது அவருக்கு, இந்த கண்டஸ்டன்ஸ் வச்சுக்கிட்டு நம்மளால என்னதான் பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு மனநிலையில தான் இருக்காரு பிக் பாஸும். அவர் இருக்கார், ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் பண்றாரு. சோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு மக்களே. அண்ட் இந்த வாட்டி வந்து குரூப்பிசமா எல்லாருமே அங்க இருக்காங்க. அண்ட் சுபிக்ஷா அவர்களோட நாமினேஷனும் அவங்க பண்ணும்போது சொல்லிட்டாங்க, அவங்க மட்டும் எல்லாம் குரூப்பா இருக்காங்க அப்படின்ற மாதிரி குரூப்பிசத்துக்கு ஒரு அடி அடிச்சிட்டாங்க. அது நம்மளால பார்க்க முடியும். அதான் சுபிக்ஷா கரெக்டா கேட்டாங்க, நீங்க எல்லாருமே உட்காந்து குரூப்பா நாமினேஷன் டிஸ்கஸ் பண்றீங்களா, அது தப்பு இல்லையா? உடனே சாண்ட்ரா இப்படிதான் பண்ணணும், இங்க இருக்கவங்களுக்கு இப்படிதான் நாங்க செய்யணும் அப்படின்றாங்க. புரியலையே, ஒத்துட்டு போவாங்க. இவங்களுக்கு எல்லாம் இப்படிதான் பண்ணுமா? மக்களே யார் வேணா வீட்டுக்குள்ள இருக்கட்டும், இந்த 2 பேரும் ஒரு ஆளை வெளில அனுப்புங்க, சாண்ட்ராவா இருக்கட்டும் பிரச்சனை இருக்கட்டும், உங்களுக்கு யார் தோணுதோ வெளில அனுப்புங்க. ஆனா கனி அவர்கள் அவங்க நாமினேட் பண்ண விதத்தை பார்த்து நான் வந்து இன்னைக்கு புல்லரிச்சு போயிட்டேன். என் ஓட்டு கனி அக்காக்கு தான் இந்த வாரம். விக்ரமும் சாண்ட்ராவின் கணவர் பிரஜினும் பிரஜினுடைய மனைவி சாண்ட்ராவும் வாவ் வாட் எ மொமெண்ட் இட் இஸ்.
விக்ரமும் இதே மாதிரிதான். இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஒருத்தங்களுக்கு எமோஷனல் சப்போர்ட் தான். அது இந்த வீட்ல பிக் பாஸ் வீட்ல கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அது இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு ஈஸியா கிடைக்குது. அது எந்த வகத்திலயும் நியாயம் கிடையாது. மத்த கண்டெஸ்டன்ட் எல்லாத்த விட அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. சோ கண்டிப்பா இவங்க இந்த காரணத்துக்காக நான் கண்டனம் தெரிவிக்கிறேன். அவங்க எலிமினேட் ஆகணும். அதனால அவங்க நான் எவிக்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அத சொன்னாங்க. 2 பேர்ல யாராவது ஒரு ஆளா கொஞ்சம் உஷார் இது பண்ணுங்க. பட் 2 பேரும் அவங்க வர வேணாம் அப்படின்றதையும் அவங்க மென்ஷன் பண்ண விதத்த நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. எஸ். தட் இஸ் வெரி குட். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் சும்மா இருக்கீங்கன்னு ஒரு ஈவினிங் டாஸ்க் ஒன்று கொடுத்தாரு பிக் பாஸ் அவர்கள். இந்த வீட்ல யார் உங்களுக்கு டஃப் காம்படிட்டர் அண்ட் இவர் ஏன் லிஸ்ட்லயே இல்லப்பா அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய பர்சன் யாருன்றத பிளாஸ்மா முன்னாடி வந்து சொல்லுங்க அப்படின்னு ஆரம்பிச்சாரு. சோ அதுல வந்து மேக்ஸிமம் ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து விக்ரமையும் வினோத் அவர்களையும் காம்படிட்டரா வந்து மேக்ஸிமம் ஆஃப் த மெம்பர்ஸ் சொன்னாங்க. அண்ட் இதுல சில பேர் வந்து காம்படிஷனே இல்ல அப்படின்றது வந்து கமருதீன் ஒருத்தருடைய உள்ள இருந்த வன்மங்கள்லாம் வெளில வந்துச்சு. கனியக்கெல்லாம் வந்து 2 வாட்டி வந்து ரிஜிஸ்டர் பண்றாங்க. கமருதீன் வந்து எனக்கு ஒர்த்தே கிடையாது, ஒரு லிஸ்ட்லயே இல்லன்றத ஒரு வாட்டி சொல்லிட்டு போயிட்டாங்க. கமருதீன் வந்து கனியக்காவை சொன்னோடனே இல்ல நான் செகண்ட் டைம் சொல்றப்ப காரணத்தை நான் இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்லன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டு இவங்க இவங்க கமருதீன் சொல்லும் போது சிரிச்சு மார்க் பண்றாங்க. இவங்க அங்க போய் இவங்க மறுபடியும் போய் சொல்றேன்னு சொல்லும் போது கமருதீன் வந்து அப்படின்றாரு. ஜாலின்றாரு. கனியக்கா அதை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். லிஸ்ட்ல சொல்லாதவங்க லிஸ்ட்லயே எடுத்துக்கலான்ட்டு 2 வாட்டி போய் சொன்னது வந்து ஏன்க்கா ஒரு வாட்டி சொல்லி முடிச்சிருக்கலாமேக்கா அப்படின்ற மாதிரி அப்படின்னு நினைச்சிருக்கலாம். கரெக்ட் தான். விஜய் தனுஷ்க்கு இருக்கிற அறிவாற்றல் யாருக்குமே இல்லையா தம்பி? ஏனானே என்ன தாக்காதீங்க விடுங்க. அதுக்கப்புறம் விக்ரம் வந்து பாருக்கும் எனக்கும் வந்து நான் காம்படிஷனாவே எடுத்துக்கல பாருவெல்லாம். அவங்க வந்து எனக்கு பேரலா இருக்காங்க. எனக்கு கூட இல்ல பேரலா இருக்காங்க. சோ என் கேம் பிளேக்கு அவங்க எல்லாம் செட் ஆக மாட்டாங்க. நான் எதை கூட மன்னிப்பேன்டா. பாருக்கு எல்லாரும் ஃபயர் விட்டாங்க பாரு. இவ்வளவு நாள் இந்த கும்பலு. பாரு யார சொல்றாங்க காம்படிஷன்? எஃப்ஜேவே நம்ப மாட்டான்டா. அவருக்கே சந்தோஷமா இருந்திருக்கும். ஷோ இப்ப நம்ம அவ்வளவு பெரிய ஆளா? ஆனா ஒரு ஷோ சொன்னாங்க. ஆன் வெர்ஷன் எஃப்ஜே 18+ பேசினார். பாரு 18+ பேசினாங்க. எஃப்ஜே கத்திட்டு போய் தூங்கிடுவாரு. பாரு கத்திட்டு போய் கமருட்ட போயிருவாங்க. எஃப்ஜே சமைக்கிற ஏரியால டாஸ் வரலனா சாப்பாடு கொட்டிடுவாரு. இவங்க சாப்பிட்டு இருக்கும் போதே சாத்த கொட்டிடுவாங்க. ஓ மை காட் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. எஃப்ஜே வேலை செஞ்சு நம்ம வாழ்க்கையில பார்த்தது இல்ல. பாரு வேலை செஞ்சு ஒழுங்கா பார்த்தது இல்ல. பாரு மார்க் பண்ணுவாரு. எஃப்ஜேவும் மார்க் பண்ணுவாங்க. இவர் பீட் பாக்ஸ் பண்ணுவாரு. 2 பேரும் கத்துவாங்க. 2 பேரும் கெட்ட வார்த்தை பயன்படுத்துவாங்க. 2 பேரும் பிரச்சனையை எழுப்பாங்க. ஓகே எல்லாம் கரெக்டா இருக்கு. ஆனா காம்படிஷன் சொல்லிருக்க வேணாம். ஓகே ஓகே. உங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்துல காம்படிஷன் போல. ஒருவேளை ப்ரோமோல வர்றதுக்கான காம்படிட்டர் நினைச்சிருப்பாங்களோ? இல்லண்ணே இப்ப ஷோல தான் காம்படிட்டர் இருக்காரு. எஃப்ஜேக்கு பெருமையாயிருச்சு. ஐயோ ஒரு ஷோ ஸ்டீல நம்மள சொல்லிட்டாங்க. அச்சோ அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கு அவருக்கு இன்னைக்கு. ஐயோ அந்த ஒரு டாஸ்க் நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் வந்து கானா வினோத் அவர்களை பத்தி விக்ரம் ஒண்ணு சொல்லியிருப்பாரு. எனக்கு டஃப் காம்படிட்டரா நான் கானா வினோத்தை பாக்குறேன். ஏன்னா அவரோட காமெடி ரொம்ப நல்லா இருக்கு. நம்மளும் காமெடி ஜானர்ல இருக்கனால நான் கேவலமா ஃபீல் பண்றேன். அவர் பண்றது கூட நான் பண்ண மாட்டேன். நல்லா இருக்கு. அதெல்லாம் ஹிட் ஆகுது. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பெருமையாவும் இருக்கு. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதே டைம்ல எனக்கு கொஞ்சம் அவமானமாவும் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. கமருதீனும் வந்து விக்கல்ஸ் விக்ரம சொல்றாரு. இவதான் எனக்கு டஃப் காம்படிட்டர் அப்படின்ட்டு மறுபடியும் எனக்கு வந்து லிஸ்டே இல்லன்றது வந்து கனியக்கா. ஏன்னா வந்து அவங்களுக்கும் எனக்கும் வந்து சிங்கே ஆக மாட்டேன். நான் பேசுறதையும் கேட்க மாட்டிருக்காங்க. அவங்க பேசுறதும் எனக்கு வந்து பெருசா உடன்பாடு கிடையாது அப்படின்ற மாதிரி கமுன்னு சொல்லிட்டு போறாரு. அதுக்கப்புறம் சாண்ட்ரா ஒண்ணு சொல்றாங்க பாருங்க. சாண்ட்ரா நான் என்னோட டஃப் காம்படிட்டரா வந்து சாண்ட்ரா யார சொன்னாங்க? டஃப் காம்படிட்டர் திவ்யாவை சொன்னாங்க. சாண்ட்ரா வந்து திவ்யாவை டஃப் காம்படிட்டரா சொல்லிட்டு எனக்கு வந்து லிஸ்ட்ல இல்லைன்னு பாத்தீங்கன்னா வந்து கனி. ஏன்னா வந்து திவாகர் ஜெயில இருக்கப்போ கனி கூட இருந்துட்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு கனி விசஸ் சாண்ட்ரான்னு இவங்களே ஒண்ணு நினைச்சுக்கிறாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. சாண்ட்ரா நீங்க தான் சாண்ட்ரா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க தான் கனியும் சபரியும் இங்க வந்து ஸ்ட்ராங்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க தான் பயப்படுறீங்க. நீங்க தான் முகத்துக்கு நேரா பேசிங்க சபரி அப்படின்னு சொல்றீங்க. ஆனா நீங்க நாமினேஷன்ல முகத்துக்கு பின்னாடி பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களே சாண்ட்ரா. எல்லாரும் உங்களுக்கு சில்லறையா சதற விட்டு அத்தனை பேரும் இன்னைக்கு உங்களை சில்லறையா பாக்குறாங்களே. உங்களுக்கு புரியலையா சாண்ட்ரா? இப்படி ஆயிடுச்சு உங்க நிலைமை ஒரே வாரத்துல. இவங்களே பேசி பேசி அவங்களை ஹை ஆக்கி விட்டு இவங்களை கீழே இறக்கிக்கிறாங்கண்ணே. சாண்ட்ராவோட கேம் பிளே அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு கொஞ்சம் நடந்துச்சுண்ணே. ஓவராலா இன்னைக்கு பார்த்தோம்னா நாமினேஷன்
அத ஒரு வித்தியாசமா பண்றன்ற பேர்ல ஒரு ஃப்ரீ ஸ்டார்ஸ்ல ஆரம்பிச்சு அந்த நாமினேஷன்ல இருந்த ஒரு டிஸ்கஷன்ஸ் எல்லாம் ஒண்ணு நடந்துச்சு. அதெல்லாமே பார்த்தோம். இப்ப இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருந்துச்சு இன்னைக்கு. ஓகே. சோ இதான் மக்களே விஷயம். இதுதான் நடந்திருக்கு இன்னைக்கு ஃபுல்லாவே. சோ இதுக்கு ம். அப்புறம் என்ன நடக்கும் அப்படிலாம் பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு புது டாஸ்க் இந்த வாரம் தருவாங்களா? போன வாட்டி ராஜா ராணி கொடுத்த மாதிரி இந்த வாரம் ஏதாவது புது டாஸ்க் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இந்த வார கடைசியில டபுள் எலிமினேஷனா அப்படின்ற ஒரு தகவலும் வருது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். எஸ். இந்த வாரம் டாஸ்க் என்னவா இருக்கும்னு என்ன ஒரு கணிப்பு இருக்கு உங்களுக்கு? இத்தனை சீசன்ல ஒரு டாஸ்க் எல்லாம் இருந்திருக்கும்ல. இந்த டாஸ்க் பழைய சீசன்ல அந்த டாஸ்க் போட போறாங்களா? இல்ல புதுசா ஒண்ணு யோசிக்க போறாங்களா? பிக் பாஸ் வந்து இந்த வாரம் வரப்போற டாஸ்க் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொன்னோனே, நான் கூட புதுசா ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். வாட் டு யூ ஃபீல்னே? ஃபுல் டாஸ்க் தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கூல் டாஸ்கா? அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு அவர் சொல்ல மாட்டாரு. எனக்கு புரியலையே. இங்க நான் இன்ட்ரெஸ்டிங்கா வைப்பாங்க இருக்க பாரு. வாய்ப்பு இல்லையே அது. ஐயய்யோ! அண்ணே ம். எனக்கு பயமா இருக்கு. வியானா அவர்கள் சும்மாவே கியூட்னஸ்ன்ற பேர்ல ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்கூல் டாஸ்க்ல குழந்தையா மாறி ஒண்ணு பண்ண போறேன்னு ஒண்ணு பண்ணாங்கன்னா, ஓ மை காட்! நீ அந்த அளவுக்கு யோசிக்கிற. இன்னைக்கு டாஸ்க் லெட்டரே வியானா எப்படி படிச்சாங்க ஞாபகம் இருக்கா இல்லையா? ஐயய்யோ! ஆமாண்ணே. ம். நான் பாத்துக்கோ. 2 வாரத்துல ஒரு தப்பு பண்ணிட்டேன். கொஞ்சம் ஓகே நல்லா பண்றாங்களே, நல்லா விளையாடுறாங்களே, கியூட்டா கொஞ்சம் பண்றாங்களே அப்படின்னு பார்த்தா, போக போக அதுதான்டா உனக்கு செக் அப்படின்னு சொல்லிட்டு, உன் பொருள் எடுத்து உனக்கே எடுக்குன்ற மாரி கியூட்னஸ்லயே போட்டு அடிச்சுட்டாங்க எல்லாத்தையும். சோ சேட். வெரி பேட். ஓகே. பாத்துக்கலாம் விடுங்க. ம். சரி மக்களே. சோ இன்னைக்கு இவ்வளவுதான் எபிசோடு. எபிசோட்ல ஒண்ணும் பெருசா சுவாரஸ்யமா எதுவும் இல்ல. இப்ப இப்ப வந்து ஆக்சுவலா அன்பு கேங் தான் பெரிய கேங்ன்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப கிடையாது. வம்பு கேங் தான் கூட்டத்தை சேர்த்துக்கொண்டு அன்பு கேங்கை அழிக்க திட்டமிட்டு தீட்டிக் கொண்டிருக்கிறது. அவங்களுடைய மெயின் டார்கெட்டாவே சபரியும் கனியுமா இருக்காங்க. எஸ்ண்ணே. சரி, ஆனா அதை இன்னைக்கு நடக்க பார்த்தோம்னா விடலாமா நடக்க விடக்கூடாதுன்றதை மக்கள் தான் முடிவு பண்ணணும். ஆமாண்ணே ப்ளூண்ணே. நேவி ப்ளூ. மக்கள் நேத்து கேட்டாங்க. அதனாலதான் ப்ளூ ஷர்ட். அண்ணன் ஏன் இந்த அம்பி லுக் தான் வந்து நைஸ். நாளைக்கு அம்பியை தான் இன்டர்வியூ எடுக்க போறாரு. அதனால உனக்கு தைரியம் இருந்தா என்ன விட்டுருங்க. அம்பிய வெளிய நான் போறேன். அந்த 5க்கு நான் பண்ணலங்க. பண்ணதே அம்பி தான்டா. நாளைக்கு அவனை வெளில விடுறா. அந்த மாதிரி நாளைக்கு அண்ணன் போயிட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க பாருங்க. ஐ அம் ஆகோபிகா ஆகோபித்த என்னன்னு அது வரும் நல்லா இருக்குமே சொல்லுங்க எது? நீங்க. ஆகோபித்த ஏகோபித்த ஓகோபித்த ஏகோபித்த ஏகோபித்த ஓகோபித்த. வெயிட்டிங் நான் நாளைக்கு சொல்லிட்டேனே. நாளைக்கு திவாகரோட இன்டர்வியூ நம்ம சேனல்ல வந்துரும்ன்றது. பிக் பாஸ் ஜோ மைக்கேல் உங்க ப்ரோவோக் டிவியில எவ்ரிடே நைட்டு 10:30 மணிக்கு அவங்க என்ன வேணா பண்ணட்டும், அவங்க முகத்திரையை நாம இங்க சிறப்பா கிழிப்போம்.